ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் யோர் ஹங்கர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் டேஸ்டியான வட்லாப்பம் ரெசிபி. இந்த வட்லாப்பம் சீம்பால் யார் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி இருக்குல்ல இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது நம்ம அதை ஒரு பைட் இப்படி எடுக்கும் போதும் கையில் தொடும் போதும் பார்க்கும் போதும் எல்லாமே அப்படியே சீம்பால் மாதிரியே தான் இருக்கும். பட் இது வட்லாப்பம் எக்கு யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற ஒரு ரெசிபி. ரொம்ப டேஸ்டியாக வேறு லெவலில் இருக்கும் இது. ஸோ இது நீங்கள் கட் பண்ணி ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ஐ எம் ஷுர் உங்களால் ஒரே ஒரு பீஸோட ஸ்டாப்பே பண்ண முடியாது. நான் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியாக இருக்கும் இது. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு 5 முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. முட்டையோடு சேர்த்து ஒரு கை ஃபுல்லாக முந்திரி எடுத்துக்கோங்க. 3 டீஸ்பூன் மில்க் பவுடர். அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னாலுமே இன்னும் ஒரு டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ எக்ஸ்ட்ரா கூட நம்ம எடுத்துக்கலாம். அதோடு சேர்த்து ஒரு 400 ml இல்லைனா 375 ml பால் எடுத்துக்கோங்க. 1.5 கப் போல் பால். அதுக்கப்புறமா சர்க்கரை, ஒரு முட்டைக்கு 2 ஸ்பூன் சர்க்கரை விதமாக நம்ம 10 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கலாம். இது ஸ்வீட் கரெக்டாக அப்படியே ஸ்வீட் நம்மளுக்கு தெரியும். இதை விட ஒரு 2 ஸ்பூன் கம்மியாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மைல்டான ஸ்வீட்னஸில் திகட்டாமல் நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸோடு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு பெரிய மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுருந்த முந்திரியை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட முட்டை எல்லாத்தையும் உடச்சி ஊற்றிடுங்க. முட்டை உடைக்கும் போது வெள்ளை கலரில் ஒரு பார்ட்டிக்கல் வரும். அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முட்டையோட ஸ்மெல் சுத்தமாக வராது. இல்லை அது எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே போட்டுக்கலாம். கூடவே மில்க் பவுடர், சர்க்கரை இது எல்லாமே போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாலையும் அதில் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் எதுவுமே திப்பிலாம் இருக்க போகிறதில்ல. பட் ஸ்டில் நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நம்ம அரைச்ச முந்திரி இருக்குல்ல அதில் சரியாக அரையாத அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ்லாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருவோம். அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது. ஃபைனலாக ஒரு திப்பி வரும்ல அது முந்திரியோட சரியாக அரையாத பார்ட்டிகல்ஸ். ஸோ அதை அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம. இதுக்கப்புறம் இதை நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸ்டீம் பண்ணுறதுக்கு சில்வர் பாத்திரம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ எந்த ஷேப்பில் எடுத்தால் உங்கள் வீட்டில் இருக்க அகலமான பாத்திரத்துக்குள்ளே வச்சு வேக வைக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். பேக்கிங் டின் எடுத்திருக்கேன். இதில் நெய் போட்டு கீழே அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட மிக்சர் ஊற்றிட்டு மேலே நான் பாதாம் வச்சு டாப்பிங் கொடுத்துருக்கேன். இது அவசியம்ன்றது கிடையாது. நம்மளோட டேஸ்ட்டுக்காக நம்ம பண்ணிக்கிறது. உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். இல்லைனா பாதாம், பிஸ்தா, முந்திரி எது வேணாலுமே போட்டு நீங்கள் டாப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகும்னா அந்த சாஃப்டாக போகிற டெக்ஸ்சரில் நடுவில் ஒரு குட்டி குட்டி இந்த மாதிரி பீசஸ் கிடைக்கும் போது மெல்லிண்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அந்த ஒரு ஃபீல்க்காக தான் நான் இதை டாப் பண்ணேன், லைக் டாப்பிங்ஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய வானலில் கீழே தண்ணி ஊற்றிட்டு கீழே ஒரு மூடி மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த டின்னை வச்சு மேலே ஒரு லிட்டு போட்டு ஒரு வெயிட் வச்சு ஸ்டீம் பண்ணேன். எனக்கு சைடில் லைட்டாக காற்று போகிற மாதிரி இருந்ததுனால 35 நிமிஷம் கிட்ட இது ஆச்சு ஸ்டீம் ஆகிறதுக்கு. பட் நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒரு ஸ்டீமரில் வைக்கிறீங்க அப்படின்னா 20 மினிட்ஸ் போதும், சூப்பராக வந்துடும். வெந்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு நம்ம ஸ்டீம் பண்ண பாத்திரத்துலேருந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. இப்போ தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். இதை கட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும்ல, அது செம்ம சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். ஏன்னா அந்த வட்லாப்பம் மேலே கத்தி இப்படி வைக்கும்போது அதுவே தானாக உள்ளே போய்க்கும் அழகாக. ஏன்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட் ஸ்மூத்தான டெக்ஸ்சர் இருக்கும். ஜெல்லி மாதிரியே இருக்கும். இதை தொடும்போது சாப்பிடும்போதெல்லாம் அப்படியே ஜெல்லி மாதிரியே இருக்கும். அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் இது. ஸோ அழகாக கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு பீஸோட நிறுத்த முடியாது. திரும்ப நீங்கள் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. நான் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். மேலே இருக்கிற அந்த பாதாம்லாம் இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா ஒரு ரிச்சான ஃப்ளேவரோடு இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.